ஓம் சாந்தி 14-11-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த கண்களுக்கு எதெல்லாம் தெரிகிறதோ அதை பார்த்தும் பார்க்காதீர்கள். இவற்றின் மீதுள்ள பற்றை நீக்கிவிடுங்கள். ஏனென்றால் இவற்றிற்கு தீ பிடிக்கப் போகிறது. கேள்வி: ஈஸ்வரிய அரசாங்கத்தின் மறைமுகமான காரியம் எது? அதை உலகம் அறியாமல் இருக்கிறது. பதில்: ஈஸ்வரிய அரசாங்கம் ஆத்மாக்களை தூய்மையாக்கி தேவதையாக ஆக்குகிறது. இது மிகவும் மறைமுகமான காரியம். மனிதர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. மனிதன் தேவதையாக ஆகும் போதுதான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக முடியும். மனிதனின் முழு கேரக்டர்ஸையும், அதாவது நடத்தையையும் விகாரங்கள் கெடுத்துவிட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அனைவரையும் உயர்ந்த நடத்தை உடையவர்களாக ஆக்குவதற்கான சேவை செய்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய கடமையாகும். ஓம் சாந்தி. எப்போது ஓம் சாந்தி என்று சொல்லப்படுகிறதோ அப்போது நம்முடைய சுய தர்மம் மற்றும் நம்முடைய வீடு நினைவிற்கு வருகிறது. பிறகு வீட்டிலேயே அமர்ந்துவிடக்கூடாது. தந்தையின் குழந்தைகள் ஆகி இருக்கிறீர்கள் என்றால் அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தியும் நினைவிற்கு வரும். அதாவது ஓம் சாந்தி அப்படின்னு சொன்ன உடனே நான் சாந்த சுரூபமான ஆத்மா என்ற நினைவு வந்துடும். அதுக்கப்புறம் சாந்தி தாமத்தினுடைய நினைவு வந்துடும். ஓகே தான், பட் அங்கேயே இருந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம பாபா குழந்தைகளாக ஆகி இருக்கிறோம் அப்படின்னா பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய ஆஸ்தி சொர்க்கத்தின் நினைவும் நமக்கு வரணும் அப்படின்றார். ஏன்னா குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்தி நினைவு வரும் இல்லையா? ஆகையால் ஓம் சாந்தி என்று சொல்வதினால் முழு ஞானமும் புத்தியில் வந்து விடுகிறது. அதாவது நான் ஆத்மா, சாந்த சுரூபமானவன், சாந்தி கடல் தந்தையின் குழந்தை என்பது நினைவிற்கு வருகிறது. எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அதே தந்தை நம்மை தூய்மையாக அமைதியின் சொரூபமாக ஆக்குகிறார். முக்கியமான விஷயம் தூய்மையினுடையதுதான். தூய்மையான உலகம் மற்றும் தூய்மையற்ற உலகம் என்று இருக்கிறது. தூய்மையான உலகத்தில் ஒரு விகாரம் கூட இருக்காது. தூய்மையற்ற உலகத்தில் 5 விகாரங்கள் இருக்கிறது. எனவே இதற்கு விகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது விகாரங்கள் நிறைந்த உலகம். அது நிர்விகார உலகமாகும். அதாவது விகாரங்களற்ற உலகமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் சத்கதி அடைவதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு காம விகாரத்தின் காரணமாக அனைத்து குவாலிஃபிகேஷன்ஸும், அதாவது தகுதிகளும் கெட்டுவிட்டிருக்கிறது. ஆகையால் தந்தை இந்த காம விகாரத்தை வெல்லுங்கள். அப்போது உலகத்தை வென்றவராகி புது உலகத்திற்கு அதிபதியாகி விடுவீர்கள் என்று கூறுகிறார். எனவே உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். பொதுவாக வேலைக்கு உதவாத பொருள் என்றால் அதை நெருப்பில் எரிக்கப்படுகிறது. இப்போது உலகத்தில் வேலைக்கு உதவக்கூடிய பொருள் எதுவும் இல்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அனைத்து மனிதர்களுக்கும் தீப்பிடிக்கப் போகிறது. இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் எரிந்துவிடும். ஆத்மா இன்ஷூர் செய்யப்பட்டது போல் இருக்கிறது. ஆத்மாவை எப்பொழுதாவது இன்ஷூர் செய்கிறார்களா என்ன? இன்சூரன்ஸ் சரீரத்திற்கு செய்யப்படுகிறது. அதாவது உலகத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன பண்ணுவாங்க? மெடிக்ளைம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சரீரத்திற்கு இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ சரீரத்திற்கு ஏதாவது நோய் வருது, ஆப்ரேஷன் நடக்குது, ஹாஸ்பிட்டல் செலவாகுதுன்னா அதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணலாம்.
ஆனா இங்க பாபா ஆத்மா இன்ஷ்யூர் செய்யப்பட்டது போல் இருக்கிறது அப்படின்றார். ஆத்மாவுக்கு தீ பிடிக்காது. ஏதாவது ஷோரூம் வந்து எரிஞ்சிடுத்து, இல்ல அந்த கண்ணாடி ஷோகேஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக்ல உடைச்சிடுறாங்க அப்படின்னா, அது இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது கிடைச்சிடும். ஆனா, ஆத்மா எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அழியாதது. அது அழிந்தால் தானே திரும்பி கிளைம் பண்ண முடியும். அதனால எப்பவுமே ஆத்மா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல சொல்றார். ஆத்மாவுக்கு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அது எப்பவுமே இருக்கு. ஆத்மாவுக்கு தீ பிடிக்காது. அதாவது ஆத்மா நெருப்புல எரியாது, தண்ணீர்ல மூழ்காது, காற்றுல காயாது, கத்தியால ஆத்மாவை யாரும் கொலை பண்ண முடியாது. அந்த பஞ்ச தத்துவங்களின் எஃபெக்ட் வந்து ஆத்மாவுக்கு இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த பஞ்ச தத்துவங்களாலான சரீரத்திற்கு தான் இன்சூரன்ஸ். ஆத்மா எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். அதனால பாபா கேட்கிறார், ஆத்மாவை எப்பொழுதாவது இன்சூர் செய்கிறார்களா என்ன? ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு கேட்டு பாருங்க. ஆத்மாவை இன்சூர் பண்ணணும். அதுக்கு ஏதாவது பாலிசி இருக்கா? அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்படி பார்க்க போனால் நம்முடைய புண்ணிய கர்மத்தின் சேமிப்பு, ஆசீர்வாதங்களின் சேமிப்பு தான் நம்முடைய இன்சூரன்ஸ். நாம சரீரத்தை விட்டாலோ, இன்னொரு சரீரத்தை எடுத்தாலோ, இதெல்லாம் நமக்கு உதவும். ஆகையில ஆத்மாவனுடைய இன்சூரன்ஸ்க்காக நீங்க இப்பவே பாலிசி எடுத்துருங்க. கமிட் ஆயிடுங்க. இந்த சேவை நான் செய்வேன். அதுக்கு மாசம் மாசம் பிரீமியம் கட்டுங்க. அப்போதான் ஆத்மா சேஃபா இருக்கும். இந்த சரீரத்தை விட்டு போனாலும் எல்லாம் நமக்கு கிடைச்சிடும். நமக்கே கிடைச்சிடும். இந்த உலகத்துல இன்சூரன்ஸ் அப்படின்னா, நம்ம போன பின்னாடி நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிடைக்கும். ஆனா இங்க நமக்கே கிடைக்கும். இது ஒரு நாடகம் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா பஞ்ச தத்துவங்களுக்கும் மேலே இருக்கிறது. பஞ்ச தத்துவங்களால் தான் முழு உலகத்தின் பொருட்கள் உருவாக்கப்படுகிறது. ஆத்மா உருவாக்கப்படுவதில்லை. அதாவது உருவாக்கப்பட்டதுன்னா கண்டிப்பா அது அழியும். ஆனா ஆத்மா அனாதி. அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால சயின்ஸும் என்ன சொல்லுது? எனர்ஜி கேன் நைதர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட். ஆத்மா உருவாக்கப்படுவதில்லை. ஆத்மா எப்பொழுதுமே இருக்கவே இருக்கிறது. ஆனால் புண்ணியாத்மா அல்லது பாவாத்மாவாக மட்டும் ஆகிறது. இப்பொழுது தந்தை பாவங்களிலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார். இந்த படிப்பு இருப்பதே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகுவதற்காக. ஆத்மாதான் தூய்மையற்றதாக ஆகிறது. தூய்மையற்றவரை தூய்மையாக்கும் இந்த தொழிலை தந்தை உங்களுக்கு கற்பித்திருக்கிறார். தூய்மையானீர்கள் என்றால் தூய்மையான உலகத்திற்கு செல்வீர்கள். இந்த ஞானம் உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தில்தான் கிடைக்கிறது. தூய்மையாகுவதற்கான ஆயுதம் கிடைக்கிறது. அதாவது தூய்மையாகுவதற்கான ஆயுதம் ஞானம்தான். இப்போ சங்கம யுகத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. ஆகையால இன்று ஃபுல் டே இந்த சிந்தனையில இருக்கணும். மனனம் செய்யணும். தூய்மையாகிறதுக்கு பாபா என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார், எப்படியெல்லாம் புரிய வச்சிருக்கிறார், அதாவது என்னென்ன ஆயுதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது சிந்தனை செய்யுங்க. பகவான் எவ்வளவு அறிவாளியாக நாலேஜ்ஃபுல்லாக ஆக்குகிறார். மனிதர்கள் சிவன் கோவில்களுக்கு சென்று வணங்குகிறார்கள். ஆனால் அவர் யார் என்ன என்பது பற்றி யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். ஒரு சிலரோ மறந்து விடுகிறார்கள். ஏனென்றால் முற்றிலும் கல்புத்தி உடையவராக ஆகிவிட்டிருக்கிறார்கள். எனவே இப்பொழுது யாரெல்லாம் தங்க புத்தியுடையவராக ஆகியிருக்கிறார்களோ அவர்களுடைய வேலை மற்றவர்களையும் தங்க புத்தியாக ஆக்குவது. அன்னப்பறவையாக இருப்பவர்கள் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. கொக்காக இருப்பவர்கள் துக்கம் கொடுக்கிறார்கள்.
அவர்களுக்கு அசுரர்கள் என்று சொல்லப்படுகிறது. நிறைய சென்டர்களில் இதுபோல் விகாரிகள் நிறைய வந்து விடுகிறார்கள். நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது பொய். பொய்யான உலகம் என்று சொல்லப்படுகிறதல்லவா? யார் பொய் சொல்கிறார்களோ, பொய்யான காரியம் செய்கிறார்களோ, அவர்கள்தான் தேர்ட் கிரேடாக ஆகிறார்கள். ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட் மற்றும் தேர்ட் கிரேட் என்று இருக்கிறதல்லவா? இவர் தேர்ட் கிரேட் ஆவார் என்று தந்தையும் சொல்ல முடியும். தூய்மையினுடைய முழுமையான நிரூபணம் கொடுக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டே தூய்மையாக இருக்கிறீர்கள். இது முடியாத காரியம் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். ஆனால் குழந்தைகளிடம் யோக பலம் இல்லாத காரணத்தினால் இவ்வளவு சகஜமான விஷயத்தையும் கூட முழுமையாக புரிய வைக்க முடிவதில்லை. அதாவது கணவன் மனைவியாக இல்லறத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தூய்மையினுடைய நிரூபணத்தை கொடுக்கணும் அப்படின்றார். உலகத்துல இருக்கிறவங்க இது அசம்பவம், முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு நல்ல யோக பலம் இருந்தது அப்படின்னா நீங்க அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்றார். நீங்க தூய்மையா இருக்கிறீங்க, ஆனா புரிய வைக்கிறதுக்கு கூட யோக பலம் வேணும் அப்படின்றார். அப்பதான் தைரியமா ஏன் முடியாது, யோக சக்தி இருந்தது, ஞானம் இருந்ததுன்னா கண்டிப்பா முடியும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்றார். இந்த பழைய உலகம் கண்டிப்பாக அழிய போகிறது என்பதையும் குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். இதுபோல் அநேக முறை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறார். பிறகு நரகம் விநாசமாகிவிடும். நரகம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, சொர்க்கம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. மனிதர்கள் சொர்க்கமும் நரகமும் ஒன்றாக நடக்கும் என்று நினைக்கிறார்கள். அதாவது உலகம் ஒன்றுதான். இதுல யார் நல்ல வசதியாக இருக்காங்களோ, செல்வந்தர்களாக இருக்காங்களோ, சுகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு இது சொர்க்கம். யார் துன்பத்தில் இருக்காங்களோ, நோய்வாய்ப்பட்டு இருக்காங்களோ, ஏழைகளா இருக்காங்களோ, கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு இது நரகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எது நரகம் எது சொர்க்கம் இது நல்லா தெரியும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது. இப்பொழுது உங்களுடைய நடத்தையில் எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு சிலரோ திருந்துவதற்கு பதிலாக இன்னும் கெட்டுப்போய் விடுகிறார்கள். நடத்தை மூலமாகவே தெரிந்து விடுகிறது. இன்று அன்னம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், நாளை கொக்காக ஆகிவிடுகிறார்கள். தாமதம் ஏற்படுவதில்லை. மாயையும் மிகவும் மறைமுகமாக இருக்கிறது. சிலர் எவ்வளவு வேகமாக விழுந்து விடுகிறார்கள் என்றால் எலும்புகள் கூட நொறுங்கி விடுகிறது. எனவே நன்றாக முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஒருவேளை விகாரத்தில் சென்றீர்கள் என்றால் பதவி கீழானதாகிவிடும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தி எவ்வளவு மாறி இருக்கிறது. இருந்தாலும் மாயை அவசியம் ஏமாற்றுகிறது. ஆகையால் ஆசை என்றால் என்னவென்றே தெரியாதவர் ஆக வேண்டும். ஏதாவது ஆசை இருக்கிறது என்றால் அவ்வளவுதான், ஒரு பைசாவிற்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுவீர்கள். நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயை ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றி விடுகிறது. பிறகு அவர்களால் தந்தையின் இதயத்தில் இடம்பெற முடியாது. உலகத்தில் சில குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் தந்தையை கூட கொன்று விடுவதற்கு தாமதிப்பதில்லை. குடும்பத்தை கூட அழித்து விடுகிறார்கள். மகான் பாவாத்மாக்களாக இருக்கிறார்கள். ராவணன் என்னென்னவோ செய்வித்து விடுகிறான். எவ்வளவு வெறுப்பு வருகிறது, எவ்வளவு அழுக்கான உலகமாக இருக்கிறது. இதன் மீது ஒருபோதும் மனதை ஈடுபடுத்தக் கூடாது.
தூய்மையாகுவதற்கு மிகுந்த துணிவு வேண்டும். உலக ராஜ்யத்தின் பரிசு பெறுவதற்கு தூய்மைதான் முக்கியமானது. தந்தையும் கூட அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக தானே வந்திருக்கிறார். தந்தை வராமல் யாருமே திரும்பி செல்ல முடியாது. நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாலே எல்லாரையும் நான் கூட்டிட்டு போவேன். தூய்மையானால் தான் போக முடியும். ஆகையாலே தூய்மையாகுங்க. தூய்மையாகிறதுக்கு தைரியம் வேணும், துணிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மாயையின் ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது. ஆசை என்றால் என்னவென்றே தெரியாதவராக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், உலக ராஜ்யத்தின் பரிசு பெறுவதற்கு முக்கியமானது தூய்மையாகும். எனவே தூய்மையானவராக ஆகுவதற்கான துணிவு இருக்க வேண்டும். உங்களுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வரதானம். சதா நினைவின் குடை நிழலுக்கு கீழே மரியாதைகள் அல்லது ஸ்ரீமத்தின் கோட்டிற்குள் இருக்கக்கூடிய மாயாஜீத் விஜயி ஆகுங்கள். அதாவது மாயாவை வென்ற வெற்றியாளர் ஆகுங்கள். பாபாவின் நினைவுதான் குடைநிழலாக இருக்கிறது. குடைநிழலில் இருப்பது என்றால் மாயாவை வென்று வெற்றியாளர் ஆகுவதாகும். சதா நினைவின் குடைநிழலுக்கு கீழே மேலும் மரியாதையின் கோட்டிற்குள் இருங்கள். அப்போது குடைநிழலுக்கு உள்ளே வருவதற்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. மரியாதையின் கோட்டிலிருந்து வெளியேறினால் மாயா தன்னுடையவராக ஆக்குவதில் புத்திசாலியாக இருக்கிறது. ஆனால் நாம் அநேக முறை வெற்றியாளராக ஆகியிருக்கிறோம். வெற்றி மாலை நம்முடைய நினைவு சின்னம். இந்த நினைவில் சதா சக்திசாலியாக இருங்கள். அப்பொழுது மாயாவிடம் தோல்வியடைய முடியாது. ஸ்லோகன். அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்குள் உள்ளடக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நிரம்பிய தன் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இன்றைய அவ்வியக்த சமிகை. தன்னை நிமித்தம் என்று புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் சதா லேசாகவும் வெற்றி மூர்த்தியாகவும் இருப்பீர்கள். சில நேரங்களில் சேவை குறைவாக இருக்கிறது அல்லது சில நேரங்களில் சேவை அதிகமாக இருக்கிறது என்றால் சுமையாக தோன்றாது. என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ என்ற சுமை இருக்காது. செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார். நான் வெறும் நிமித்தமாகி காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று இருப்பார்கள். சேவாதாரி என்றாலே பேர் புகழ் மரியாதையிலிருந்து விடுபட்டு புதிய உலகத்தை படைக்கக்கூடியவர்கள். அதாவது ஹிந்தியில் ரைமிங்கான வேர்ட்ஸ் இருக்கு, அதை பாபா யூஸ் பண்ணியிருக்கிறார். ஒன்று நிர்மான், இன்னொன்று நிர்மான். நிர்மான் அப்படின்னா பேர் புகழ் மரியாதையிலிருந்து விடுபட்டவர். நிர்மான் உருவாக்கக்கூடிய காரியம் அல்லது படைக்கக்கூடிய காரியம். ஆகையில யார் இந்த பெயர் புகழ் மரியாதையிலிருந்து விடுபட்டு இருப்பாங்களோ அவங்க தான் புதிய உலகத்தை படைக்கக்கூடியவங்க அப்படின்றார். ஒருவேளை பெயர் புகழ் மரியாதையின் ஆசை இருக்கிறது என்றால் சுமை இருக்கும். சுமையுடையவர்கள் ஒருபோதும் வேகமாக செல்ல முடியாது. எனவே சதா லேசாக இருந்து வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன்
கண் கொண்டு கண்டேன்